தமிழன் செய்திகள். காஞ்சிபுரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து பேருந்து நிலையம் அருகில் திறந்தவெளி வேனில் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது பேசிய சீமான், வருங்கால தம்பிகளை நம்பி களத்தில் நிற்கிறோம். கொடிகளை கொட்டி தேர்தலில் எதிர்கொள்ளாமல் கொள்கைகளை நம்பி தேர்தலில் நிற்கிறோம் தெரிவித்துள்ளார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி தொகுதி இருப்பது போல் பெண்களுக்கும் தனி தொகுதி வேண்டும் என தெரிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினர் யார் வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம், ஆனால் மந்திரியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் மந்திரியாக வேண்டும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி குடிநீர் சாலை வசதி இல்லாததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு பதாகையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவுடையார் கோவில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விளானூர் கிராமத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பலமுறை அதிகாரியிடம் மனுக்கள் வழங்கியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தற்போது வெயில் காலம் என்பதால் தண்ணீர் பற்றாக்குறையால் அவதிப்படுவதாக வேதனையுடன் கூறினார். அதேபோல் குறைந்த அளவு மின்சாரம் வருவதால் மின்விசிறி மிகவும் மெதுவாக சுற்றுவதாகவும் தொலைக்காட்சி பெட்டி ஓடவில்லை எனவும் கூறினார். மேலும் விளானூர் அண்ணாநகர் பகுதியில் சுமார் 4 தலைமுறைகளாக 35 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு பட்டா வழங்க கோரி பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வெள்ளாளூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தரம் பிரிக்கும் இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறையினர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 3 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மாநகராட்சி தண்ணீர் வண்டிகளை கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் மாநகர மேயர் ஜெகன் பெரியசுவாமி இளைஞர்களுடன் வாலிபால் விளையாடி வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டுமென தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசுவாமி அவர்கள் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனியில் துவங்கி அம்பேத்கர் நகர் கந்தசுவாமிபுரம் வாக்கு சேகரித்தார். மற்றும் மேலும் புனித இஞ்சாரியார் ஆலய வளாகத்தில் வாலிபால் விளையாடிய இளைஞர்களிடம் விளையாடியும் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நிறுவன தின விழா, விளையாட்டு நாள் விழா மற்றும் கல்லூரி ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிவகாசி ஐயனாடா ஜானகி அம்மாள் கல்லூரி முதல்வர் முனைவர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவ்விழாவை முன்னிட்டு ஆடவர்களுக்கான கிரிக்கெட், மகளிருக்கான கோகோ மற்றும் இரு பிரிவினர்களுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் துணை மேலாளர் கிருஷ்ணகுமார் பரிசுகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி முதல்வர், துணை முதல்வர், கண்காணிப்பாளர் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். விழாவில் ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு நடத்தி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான தேவர் சிலை, பேருந்து நிலையம், பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி, நெய்க்காரப்பட்டி ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து அடிவாரம் பகுதிகளில் உள்ள கடைகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் பஞ்சாமிரதம் விற்பனை செய்து வந்த கடைக்கு சென்று பஞ்சாமிரதம் விற்பனை செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியான எனக்கு தொழிலாளர்களின் துயர் துடைக்க விவசாயிகளின் சின்னமான மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற வேண்டுமென வாக்குகள் சேகரித்தார். கடலூர் மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் பார்வையிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தச்சூரில் பாராளுமன்ற தொகுதி வாக்குப்பதிவிற்காக கூடுதலாக கடலூர் மாவட்டத்தில் இருந்து பெறப்பட்ட 360 வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். கோவை குமரகுரு நிறுவனங்கள் அருட்செல்வ டாக்டர் என் மகாலிங்கம் விருதை பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு வழங்கப்பட்டது. கோவையில் 2024ஆம் ஆண்டுக்கான அருட்செல்வ டாக்டர் என் மகாலிங்கம் விருது புனேவில் உள்ள MIT குழும நிறுவனங்களின் நிறுவன தலைவர் பேராசிரியர் டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு மதிப்பு அடிப்படையிலான கல்வி, சமயங்கள், உலகளாவிய சகோதரத்துவம், மனித நலன் மற்றும் அவரது இணையற்ற பங்களிப்புகளுக்காக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நீதிபதி M சுந்தரேஷ் கூறும்பொழுது, டாக்டர் எம் மகாலிங்கம் மற்றும் பேராசிரியர் டாக்டர் காரட் ஆகியோரின் சிறந்த வாழ்க்கையை போற்றுவதற்கு மட்டுமல்ல, அவர்களின் வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழவும் இந்த மாபெரும் சந்தர்ப்பம் அமையும் என்றார்.
டாக்டர் என் மகாலிங்கம் மற்றும் டாக்டர் காரன் ஆகியோர் தங்கள் சொந்த வெற்றிகளுக்கு அப்பால் சிந்திக்கும் திறனை வெளிப்படுத்தி மாற்றத்திற்கு வழிவகுத்த சிறந்த மனம் படைத்தவர்கள் என்றும் அவர்களை போன்ற ஆளுமைகள் இப்பகுதி இளைஞர்களிடம் இருந்து இன்னும் உருவாக வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். திமுக அதிமுக கூட்டணி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முகமது முபாரக் விமர்சனம் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் வட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார சத்திரப்பட்டி, பெரியகோட்டை, அம்பளைகை, கரட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் முகமது முபாரக் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் ஈடுபட்டனர். வெற்றி பெற்று வந்தவுடன் முதலில் மதுபான கடைகளை ஒழிப்பதோடு மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்வேன் என கூறினார். எனவே இந்த திமுக மற்றும் பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். பிரச்சார பயணத்தின் போது பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவை ரேஸ்கோர்ஸில் உலக ஆடிசந்தனத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் உலக ஆடிசந்தனத்தை முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதற்கு முன்னதாக மேடையில் பொதுமக்களுடன் நடனமாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு, ஆட்டிசம் குறித்து பெற்றோர்களுக்கு எந்தவிதமான விழிப்புணர்வு இல்லை என்றும், ஆட்டிசம் என்பது மன இறுக்க நோய் மன வளர்ச்சி அடையாமல் இருப்பது என்றும், அதற்காக பயிற்சி கொடுப்பதற்காக மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேலும் பெற்றோர்கள் எந்தவிதமான நம்பிக்கை இழக்கக்கூடாது, உறுதியாக இருந்து பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரிய விஞ்ஞானிகள் கூட ஆடிசத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், நானும் ஆடிசம் குறைபாடுகளில் பாதிக்கப்பட்டவன்தான், அதில் உள்ள இன்னல்களை கடந்து தற்போது சந்தித்துள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் திமுக பாராளுமன்ற வேட்பாளர் TR பாலுவிற்கு காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் கிழக்கு வட்டார தலைவர் புஷ்பராஜ் லட்சுமி நரசிம்மன், காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் ஸ்ரீதர், மாநில செயலாளர் இளைஞர் காங்கிரஸ் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் வடகால் பார்த்திபன் ஆகியோர் தண்டலம் ஊராட்சியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதி பொது பார்வையாளர் மகாவீர் பிரசாத் மீனா அயூலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி பொது பார்வையாளர் திரு மகாவீர் பிரசாத் மீனா அயூலு அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்காக கண்டறியப்பட்டுள்ள மையங்களான கௌதம்பேட்டை, சின்னக்கடை தெரு மற்றும் சிவராஜ்பேட்டை ஆகிய வாக்குச்சாவடி மையங்களை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் போது மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் அயூலு அவர்கள், வருவாய் கோட்டாட்சியர் திரு ராஜசேகரன் மற்றும் சம்பந்தப்பட்ட பொறுப்பு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். குத்தாலம் ஜாமியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் நேற்று பிறை 27ஆம் நோன்பு நாளில் லைலத்துல் கத்ரா இரவாக கொண்டாடப்படுகிறது. ரமலானின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஒன்றாக கொண்டாடப்படும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நேற்று அனைத்து ஊர்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையுடன் நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள், ஆண்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மாம்பாக்கத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் TR பாலு ஆதரித்து மாம்பாக்கம் ஊராட்சியில் வீடு வீடாக சென்று ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர். மேலும் நமது தமிழக முதல்வர் காலை உணவு திட்டம், மகளிருக்கான 1000 ரூபாய் உதவித்தொகை, மகளிருக்கான இலவச பேருந்து ஆகிய திட்டங்களை எடுத்து உரைத்து பொதுமக்களிடம் திமுகவுக்கு வாக்கு சேகரித்தனர். இதில் மாம்பாக்கம் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர் பொன்மணி சங்கர் மோகன் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். மதுராந்தகம் அருகே அதிமுக கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்கு உட்பட்ட கருக்களி, புழுதிவாக்கம், வேடந்தாங்கல், தண்டரை, புதுச்சேரி ஆகிய 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் 2024 பாராளுமன்ற தேர்தல் களம் குறித்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி தேர்தல் களம் 2024 பாராளுமன்ற தேர்தல் கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் கட்சியின் மாவட்ட தலைவர் மாரியப்பன் அவர்களுடன்
கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் மா நல்லதம்பி. குன்றத்தூர் ஒன்றியம் படப்பையில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுவதால் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவேன் என கரும்புப்பி கேட்டுக் கொண்டுள்ளார். இதில் முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளருமான கே பழனி, மாவட்ட துணை செயலாளர் SM சுந்தராஜ் மற்றும் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு சதீஷ், மகளிரணி சாந்தி, கண்ணன், கஸ்தூரி ஆகியோர் பிரேம்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். இதில் படப்பை ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி மாரி, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மாலா புண்ணியக்கோட்டி, குப்புசுவாமி, பொன்னம்பலம் வழக்கறிஞர் ராஜேந்திரன், மோகன்ராஜ், இளைஞர் பாசறை மணிகண்டன், கமலக்கண்ணன், தேமுதிக மற்றும் புரட்சி பாரதம் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். குத்தாலம் கடைவீதியில் ஜும்மா தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து கூட்டணி கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் குத்தாலம் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை முடிந்த பின்பு வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தனர். மேலும் அன்பழகன் தலைமையில் கூட்டணி கட்சியினர் ஒன்று சேர்ந்து மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து கைச்சலத்தில் வாக்கு சேகரித்தனர். இந்நிகழ்வில் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன், துணைத் தலைவர் சம்சுதீன் மற்றும் ஏராளமான பெண்கள், கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே 3 மாத யானைக்குட்டி மீண்டும் யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. கோவை பெரியநாயக்கன்பாளையம் கோவனூர் கிராமம் அருகே உள்ள காப்புக்காடு எல்லைக்கு வெளியே உள்ள குடோன் பகுதியில் சுமார் 3 மாத ஆண் யானை குட்டி ஒன்று காணப்பட்டது. இதுகுறித்து கோவை வன பாதுகாவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதிகாரிகள் அறிவுறுத்தலின் பேரில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறப்பு யானை கண்காணிப்பு குழு ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டனர். இதற்கிடையில் கோயம்புத்தூர் வன கால்நடை மருத்துவ அலுவலர் மேற்பார்வையில் யானைக்குட்டியை கண்காணித்து இளநீர், குளுக்கோஸ், லாக்டஜன் ஆகியவை கொடுத்தனர். யானைக்குட்டி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததை அடுத்து யானை கூட்டம் இருக்கும் இடத்தை கண்டறியும் பணியில் ஈடுபட்டனர். தீவிர தேடுதலுக்கு பிறகு நாயக்கன்பாளையம் தெற்கு புளியந்தோப்பு சரகம் அருகே 4 பெண் யானைகள் மற்றும் ஒரு குட்டி யானை அடங்கிய யானை கூட்டம் அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து மீட்கப்பட்ட யானைக்குட்டி மீண்டும் கூட்டத்துடன் இணைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் கைச்சின்னத்திற்கு வாக்களித்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் போட்டியிட்டுள்ளார். காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டுள்ள வேட்பாளர் கோபிநாத் கடும் வெயிலினையும் பொருட்படுத்தாமல் இந்திய கூட்டணி கட்சியினர்களுடன் கிராமங்கள் தோறும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள மருதேரி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. பின்னர் குடியிருந்த கிராம மக்களிடம் கைச்சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இளம் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிவிக்கையின்படி ஏழை பெண்களுக்கு வருடம் 1 லட்சம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நடராஜன், முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தீவிரமாக வாக்குகளை சேகரித்தனர். காரைக்குடியில் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ கணேசபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த மாதம் 31ஆம் தேதி காப்பு கட்டி 1 வாரம் விரதம் இருந்து வேல், பால்குடம், அக்னிச்சட்டி, பூங்குழி இறங்குதல் என பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இத்திருவிழாவில் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து மக்களும் மற்றும் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து விழாவினை சிறப்பித்தனர். KK நகரில் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டினார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் MGR நகரில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜெயவர்தனுக்கு தொண்டர்கள், பொதுமக்கள் வழிநெடுகிலும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்துக்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் KK நகர் ESI மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமானோர் தினசரி சிகிச்சை பெற வருகின்றனர். அவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ESI மருத்துவக் கல்லூரியில் போதிய பேராசிரியர்கள் இல்லை என கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய மாணவர்களின் கோரிக்கை சரி செய்ய கடந்த 5 ஆண்டுகளாக தென்சென்னை MP-யாக இருந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் மக்களுக்கான அடிப்படை தேவையான மருத்துவ கட்டமைப்பை கூட செய்து தரவில்லை என அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டி முன்வைத்தார். சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லாக்நகர் பகுதியில் வினோத் K. செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
மத்திய சென்னை தொகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. குறிப்பாக அண்ணா நகர், பிபி கார்டன் பகுதியில் பாஜகவிற்கு மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர். இது பாஜகவின் மாபெரும் வளர்ச்சியை காட்டுகிறது. மேலும் எழும்பூர் பகுதி 77வது வார்டில் வீதிகள் தோறும் திமுகவிற்கு எதிராக கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்றும் பெருமை பேசும் தயாநிதி மாறன் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட்டது இல்லை. தொகுதி முழுவதும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தபாடில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆகவே திமுகவிற்கு மாற்றாக எங்களுக்கு மத்திய சென்னை தொகுதி மக்கள் மிகுந்த வரவேற்பை அளிக்கிறார்கள் என்றும் வினோத் கே செல்வம் தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் மாரத்தான் போட்டியை ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையமும் இணைந்து 100% வாக்களிப்பதின் அவசியம் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி சரையு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து இதில் 18 வயது நிரம்பிய அனைவரும் நமது ஜனநாயகத்தின் கடமையை 100% நிறைவேற்ற வேண்டும் என உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியின் போது பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரி கணினி மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரி கணினி மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இக்கருத்தரங்குக்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார். கல்லூரி நிர்வாக அதிகாரி சீனி மொஹைதீன், சீனி முகமது அலிமார்கையார், நிலோஃபாலர் பாத்திமா, நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர். முதல்வர் சிவகுமார், டீன் சிவரஞ்சனி வாழ்த்துரை வழங்கினர். இதில் முதன்மை பேச்சாளராக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சாப்ட்வேர் ஆக்டெக் சீனிவாசன் முத்துசுவாமி இணையதளம் வாயிலாக மாணவர்களிடம் கலந்துரையாடினார். இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மாநாட்டிற்கான மாநாட்டு பந்தல் கால்கோள் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் வணிகர் விடுதலை முழக்க மாநாடு கால்கோள் விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான வணிகர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டிலே 5 முக்கியமான தீர்மானங்கள் அறிவிக்கப்பட உள்ளது. மத்தியில் எந்த அரசு அமைந்தாலும் வணிகர் சங்கங்களின் கருத்துக்களை கேட்கும் அரசுதான் அமையும். கார்ப்பரேட் நிறுவனங்கள், மும்பை சேர்ந்த முதலாளிகள், கேரளாவை சேர்ந்த முதலாளிகள் தமிழகத்தின் வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்த முயல்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பாதுகாக்கும் பயிற்சியாக வணிகர் பாதுகாப்பு சட்டம் என்னும் சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என விக்ரமராஜா கூறினார். மேலும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 41வது வணிகர் தின மாநில மாநாடு வரும் மே 5ஆம் தேதி நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். அஸ்தினாபுரம் பகுதியில் அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சென்னை குரோம்பேட்டை அடுத்த அஸ்தினாபுரம் பகுதி கழக அதிமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து அண்ணா நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறும் வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். வாக்கு சேகரிப்பின் போது மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, விஜயநாராயணன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தேமுதிக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ரஞ்சினி ரிசர்ட், மத்திய பகுதி செயலாளர் ரிசர்ட் உட்பட ஏராளமான மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். திருநீர்மலை பகுதி கழக அதிமுக சார்பில் வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதி கழக அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து 29 வட்டக்கழக செயலாளர் வடிவேல் தலைமையில் தனது ஆதரவாளர்களுடன் துர்கா நகர் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் சென்று அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது திருநீர்மலை பகுதி 29 வட்டக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். துளசியப்பட்டினத்தில் 50ஆம் ஆண்டு அவ்வை பெருவிழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த துளசியாம்பட்டினம் ஊராட்சியில் ஔவையார் விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் ஔவையாருக்கு என தனி சன்னதி உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆண்டுதோறும் அவ்வை பெருவிழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக விஸ்வநாத சுவாமி ஔவையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
ஆலய கலை அரங்கில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராணி உள்ளிட்டோர் பங்கேற்று ஔவையார் குறித்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் ரிஷப வாகனத்தில் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் புகழேந்தி மறைவு அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பேசிய முதலமைச்சர் 1973 கழகத்தின் கிளை செயலாளராக தமது அரசியல் வாழ்க்கை தொடங்கிய புகழேந்தி அவர்கள் தமது அயரா உழைப்பினாலும் மக்கள் பணியாலும் படிப்படியாக வளர்ந்து கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தார். 1996 ஒன்றிய தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணிகளை மேற்கொண்டவர். விக்கிரவாண்டி தொகுதி மக்களோடு மக்களாக இருந்து அவர்களுக்கான அனைத்து பணிகளையும் அக்கறையுடன் மேற்கொண்டு வந்த புகழேந்தியவர்களை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் அனுப்பி வைத்தனர். எப்போது என்னை சந்திக்க வந்தாலும் தொகுதி மக்களுக்கான கோரிக்கைகளுடன் தான் வருவார். அவற்றுக்கான தீர்வுகளை பெற்று செல்வார். கழக துணை பொதுச் செயலாளர் முனைவர் கா. பொன்முடி அவர்களுக்கு உற்ற துணையாக விளங்கி மக்களோடு மக்களாக வாழ்ந்த புகழேந்தி அவர்களது மறைவு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமின்றி கழகத்திற்கும் பேரிழப்பாகும். தோழர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் ஊழலும் வாரிசு அரசியலும் தான் இந்திய கூட்டணியின் நிலைப்பாடு என ஜே.பி. நட்டா பேசினார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியினர்களும் தங்களது கட்சி வேட்பாளர்களை வெற்றியடைவதற்காக பல்வேறு யூகங்களை கையாண்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். மேலும் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக மோடியை தேர்வு செய்யும் போது இங்கே செந்தில்நாதனும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார் என கூறினார். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் என்றும், எனவே 3வது முறையாக மோடியை நாம் பிரதமராக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு என கூறினார். புதுச்சேரிக்கு தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து வழங்குவதாக பெறுவது என்று வாக்குறுதி என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜக சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் புதுச்சேரி உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பங்கேற்றார். இதில் அமைச்சர் PRN திருமுருகன், பாஜக மாநில துணைத் தலைவர் CNS ராஜசேகரன், VMCV கணபதி, மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன், அமமுக மாவட்ட செயலாளர் சித்திக் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் கடந்த 10 ஆண்டுகால மோடி நல்லாட்சியினாலும் ரங்கசாமி தலைமையிலான 3 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் மக்களிடம் தெரிவித்து கூட்டணி கட்சியினர்களின் கடும் உழைப்பால் மாபெரும் வெற்றி பெறுவதாகவும், தம்மை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் டெபாசிட்டை இழப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.